சம்பளத்தை போய் கேட்கக்கூடாது நீ நிறைய ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் 2 பேராக எனக்கு பட்டது நல்ல அடிமையில் நாடு கடவுளே நம்ம நிலைமை தானே வேலைக்கு வந்தேன் ஹாலையில் நிலைமைத்து மேலே திருவாங்க அங்கே வேலை செய் இல்லை கொடுக்குற சம்பளம் 1000 என்னத்துக்கு நீ குட்டிச்சு போட்டு 4 சம்பளம்லாம் கேட்டாங்கன்னா முது உடைப்பேன் நாக்களுக்கு அடிச்சு ரவ ஒருத்தன் பச்சை கலர் வேட்டியும் காட்டி வந்தீங்க வெள்ளை வேட்டி ஏய் நீ என்னடா சரியா தூங்கி தூங்கி பாருங்கடா என்ன கல்யாணம் கட்டிட்டு வயசும் போயிட்டு வேலை இல்லை நம்மளை பண்ணையாரு வேலை கொடுக்கறான் ஆமாம் அடே எனக்கு நான் பிரச்சனை உண்டுடா என்னடா நீடிக்கிறவளும் சரியாங்கடா வயசு சரியாங்கடா அதான்டா நான் இருந்ததுக்கு ஒரு மாதிரியா போய்த்தாடா ஓ இந்த படியா இருந்தேன் உடம்பா இருந்தேன் நீ இப்போ கடுமையாக போய்த்தா அதான்டா இப்போ என்னண்டா முதல் நாளில் காசு இருந்ததுடா பிடிச்சி எல்லாத்தையும் அழிச்சு போடுங்க இப்போ யோசிக்கேன் கல்யாணம் வந்து யோசிக்கேன் எல்லா கஷ்டம் அந்த கொரோனாவுக்கு புறவானா வந்தது அதான் கொரோனா வந்துச்சு நம்மளோட வாழ்க்கை நாஜமாக போச்சு அடே சமைக்கிறது உப்பு வைக்கிற விலையில ஒன்று தெரியுமாடா உண்டா நான் பார்த்தேன் இப்போ 300 வச்சுமா அடேப்பா 100 ரூபா போன உப்பு வைக்கிறது இப்போ 300 வச்சுமா போகுதான் 50 ரூபாடா நான் இப்போ ஒரு மாதம் கணக்குடா 50 ரூபாடா இப்போ 390 ரூபா கொண்டாடியாங்க வீட்டில் இருக்க ஒரு ஆள் இல்லை வேலைக்கு போ காசை கொண்டு வாட அங்கே இருந்து கொண்டு வர நம்ம ரூபா பண்ணையாட்ட வீட்டை போய் தருவோம் என்ன வேலை பண்ணையாட்ட என்னென்ன வேலை கொடுக்காரோ அவர் தோட்டம் வச்சுக்கிறடா தோட்டம் தென்னந்தோட்டம் வச்சுக்காரு அடே தென்னந்தோட்டம் மட்டும் 25 ஏக்கரா வயல் வச்சாரு 150 ஏக்கர் வயல் வச்சாரு ஆடு மாடு முழு போய் வேலை ஆளு ஒரு வேலை ஆடு நான் மேய்ச்சி தேடி பண்ணையாட்ட போய் தருவோம் போவோம் என்ன பண்ணையாரு வேலை தருவாடா நமக்கு நம்மளை பார்த்தா வேலை ஏற மாட்டா அடிக்கும் அதான் வயசும் போயிடுச்சு நமக்கு வேலை ஆரம்பிச்சு தோட்டமெல்லாம் கிடக்கு ஆக்கணும் வேலைக்கு தேவை ஆறடாப்பா எடுக்கிற வேலைக்கு ஊருக்குள்ளே இப்போ சரி என்னடா காசு கொடுக்கானே வார கோழியாமலாம் காசு கொடுக்கானே 6 அடிமேல் படுமண்டி சொன்னால் நம்மளோட வேலைக்கு 6 மணி மட்டும் உத்திச்சு போட்டு கண்ணை எடுத்து போட்டு அனுப்பிட்டாச்சு ஆக்களை பிடிச்சி சம்பளத்தை பண்ணேரண்டா சும்மா வாடா உருகுடா அப்படி தான் வாழ்கிறேன் நான் இங்கே ராஜா தான் நம்மளை ஒருத்தரும் வசக்கிறா வார முழு பேர் நமக்கு கீழே நம்மளை ஹாலுக்கு நேரிக்கணும் ஆக்கள் அப்படி தான் நான் வாழ்கிறேன் வராது ஓ வாங்க ஆராகல் பக்கத்து ஊர்ல இருந்து வரேன் ஐயா நீங்க வேலை கொடுப்பீங்க வேலையா என்ன வேலை வேல் எது கொடுத்தாலண்டா புல்லு குத்துவோம் ஐயா புல்லு சாடுவோம் ஆடு மேய்ப்போம் மாடு மேய்ப்போம் மாடு மேய்ப்பாங்களா மாடு மேய்க்கிறது என்ன படிச்சுக்கேன் படிக்கலையா படிக்காத ஐயா மாடு மேய்க்க அஞ்ச அப்போ வேலைக்கு எங்கேருந்து வரையில போய் என்னத்துல வந்தேன் அண்ணன் அவளே என்ன பிரச்சனைண்டா என்ன வேலை செய்வே கோழி குஞ்சு மேய்ப்பேலா ஆடு மாடுல மேய்ப்பேன் ஆடு மாடு மேய்ப்பேலா எத்தனை வயசாகுது எனக்கு 45 உனக்கு 50 வயசு 45 50 வயசுல என்ன வேலை உங்களுக்கு தாரணை 10 வயசு பேர் கஷ்டம் கஷ்டமாண்டு சரி இது என்ன வேலை செய்வீர் நான் மேசம் வேலை வேலையா மேகம் மேலே ஹீவாலாம் கிடக்கு சிரிப்பாக கிடக்கு எனக்கு மேகம் வேலை என்னண்டா நம்மகிட்ட வாழைத்தோட்டம் கிடக்கு சருகு வெட்டணும் சரியோ மற்றது குப்பாளனும் மம்பட்டி வேலையணும் கோழிப்பி வேலையணும் முழு வேலையும் பேர் உனக்கு ஒரு வேலைண்டு இல்லை அடியும் விடும் சம்பளத்தை போய் கேட்கக்கூடாது நீ முதல் கிழமை வேலை பார்த்து போனா அடுத்த கிழமை சம்பளம் உனக்கு நிர்ணயிப்பேன் சம்பளம் ஆக வேலைக்கெல்லாம் வேலை இல்லை சம்பளம் என்னட்டு 1000 ரூபாய் வேலைக்கெல்லாம் நடக்கடா சம்பளம் நடக்கடா வேலைன்னா சம்பளம் சம்பளம் வச்சுக்கு நீங்க அடிமேட்டு சரிங்கதானடா அப்புறம் என்னடா உங்களோட வீட்டை வாரவங்கள பெரிய விஷயம் இவங்கள வேலை இருக்காங்க சம்பளம் சரி வேலை கொடுத்தாங்க ஊர்ல 2 நாள் அடிக்கிறாங்க உங்களோட ஊர்ல வேலைக்கு எடுக்கலாம் அவங்க எப்படி ஆகணும்னா சம்பளத்தை எதிர்பார்க்க கூடா மைதா சம்பளத்தை எதிர்பார்க்க கூடா நல்ல சோறு கறி கத்தரிக்காய் வண்டிக்காய் அப்படி நல்ல சோறு கறி அறிவன் சாப்பிட்ற நம்மட ஹாலுக்குள்ள இப்படி இருக்கணும்
செய்யறாங்க பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்குது அதையும் பார்க்கணும். அடே சம்பளம் தருவேன்டா, உன்ட வேலையை பார்த்தோன்னே சம்பளம் தருவேன்டா. நான் அப்படி வாழ்றாடு இல்லைடா, அவருக்கு கேட்டு பாடுறா இந்த மாதிரி எப்படி சொல்லுவாங்கண்டி. அதான் கேட்டு பார்த்தா வந்தேன் நான். அதுதான் மனுஷனா சும்மா ஹெத்தமோடு காயப்பேன், மற்றபடி விசுவாசம் பண்ணா விசுவாசம் தான். எனக்கு விசுவாசம் இருந்தாலும் உனக்கு விசுவாசம் மாறிப்பேன். எனக்கு மிஞ்சினே ஒன்று ஆளை காலத்தை பிடிச்சி வெளியே அடிப்பேன், சம்பளம் தரணும் ஒன்று தர மாட்டேன். சரி நீ வைத்து 2 மணி ஆகலை கொடுத்து காலையில் வா, அதில் வேறு சீரமாக வா. ஏடா நான் சொன்ன வேலை என்ன வாழைச்சருக்கு வெட்டணும் ஃபுல்லாக தெரியுமா நம்மளோட தோட்டங்கள் 23 ஏக்கர் 25 ஏக்கருக்கு தென்னந்தோப்பு, வாழை நாட்டிக்கன்னு 10 ஏக்கர் ஃபுல்லாக வளைச்சி இன்னும் குலவோட எல்லாம் குலவோட பருவம். வயல் இருக்கு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, முழு வேலை இருக்கு. உங்களோட திறமையை பார்த்தோன்னா எல்லா வேலையும் தருவேன். சரியா சரியா தொழிலாளியாண்டா தொழிலாளி மேய்க்கணும். சரியா இதே அடக்கம் இருக்கணும் எனக்கு நாளைக்கும். வேலை சம்பளம் கூட காலையில் வாங்க. பண்ணையாரு 4 பேரை வேலையை கொடுத்துருந்தாண்டியார் நம்ம 2 வரைக்கும். நம்மள அந்த கந்தப்பன் வேலையில் தான் கிடக்கான். கந்தப்பனையும் பார்த்துட்டு அளப்பனையும் பார்த்துட்டு கூட்டி கொண்டு பண்ணையாட்ட கொடுப்போம். பண்ணையா கொஞ்சம் கடுமையாக பேசுறாரு. அதான் சம்பளத்தை பற்றி கேட்கறது இல்லை. சம்பளத்தை கேட்கறது அளப்பன் அடே என்னடா கவலை என்னடா கவலை போலியடா. தான் எல்லாத்தையும் நடந்து தெரிஞ்சுட்டு வந்துட்டேன். வேலையை ஒன்றும் கிடையாது இல்லை, வீட்டையும் ஃபுல்லாக வீட்டுக்கு நடந்து கஷ்டப்படுது. சாப்பாடு அதே நிலமாட்டா எங்களுக்கு அதே நிலமாட்டா. நாங்கள் இப்போ இஞ்சி போயிட்டு வரோம்டா பண்ணையாட்டு. என்ன ஒன்று வேலை அடிக்காமா இருக்காமா நான் இப்படி 2 ராக்கள் இருக்கு. அடே ஒரு வேலை எனக்கு பார்த்து ஏதாவது செய்யுங்கடா. என்ன வேலையா நீ? இது என்னென்ன வேலை கக்கூஸ் கலவுற வேலையை நான் பார்த்து அந்த நான் ஃபுல்லாக ஓடி சோற சொல்றாரு. ஆடு மாடு மேய்க்கணுமா, கோழிக்கு எழுணுமான்றாரு. அப்புறம் வாழைச்செடிகள் பரவாயில்ல, எந்த வேலையும் நான் சரிடா. என்னடா புள்ள ஊட்டியில் பார்த்தா கவலையாக இருக்கிறேன். நான் ஓகேவாப்ப எனக்கு எந்த வேலையும் நான் வைக்கிறேன். என்னோட பண்ணையாவுக்கு சம்பளம் தெரிவாக்க கூடாது. வேலை வேணுமாம். ஒரு கிழமைக்கு நல்லா வேலையை பார்த்தா சம்பளம் தருவாராம். அடே சம்பளம் தான் பிள்ளைகளை பார்க்கலாம். என்ன சொன்னால் நீ வேலை செய்யல செய்ய மாட்டீங்களா தெரியாது. நீ ஒரு கிழமைக்கு நீங்கள் ஃபுல்லு சும்மா வேலை வேணுமா, வேலையை பார்த்தா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா, கத்திரிக்காய் மண்டிக்காயும். அதான் சாப்பாடு இந்த மரக்கட்டில் இருந்து வேறு வீட்டை கொண்டு வரது எல்லாம் போக்கிறா பிரச்சனை இல்லைடா. ஓகேண்ணே அரிசி மரக்கறியாமல் தந்தாலும் நான் போயிட்டே கொண்டு பிள்ளைகளை பார்த்துருவேன். எங்கே எப்போ போவோம் எப்போ நாளைக்கு வரட்டாண்டா ஓகேடா. அந்த கந்தப்பனை பார்த்து வரமே நான் மேலே தான் கிடக்கான். கந்தப்பனை இடத்த நிற்பான் வாங்க போவோம். நானே சும்மா கிடக்கேன் எனக்கு ஏல அவடத்தை படுத்து ஜோஜி வயசும் போயிடுறா என்ன இல்லடா வயசும் போயிட்டு போய் பார்ப்போம். கந்தப்பனை பார்த்துட்டு கந்தப்பன் மச்சான் டேய் வாடா ஜூர கூடி குடிச்சிருக்காண்டா டேய் பழக்கத்தை விடல பழக்கத்தை விடல இது குடுக்கல ஒரு ஆள் கொஞ்சம் தாண்டா எப்படி பழகம் மட்டும் தாண்டா மலர் வீடியோடா எங்க வயலுக்கு வச்சிருந்தீங்க வீட்டுக்கு போய் வேலை என்ன வேலை செஞ்சிடா நீ? நான் இந்த அகல்ற வீட்டு வழிய தோட்டத்து வழிய பயத்தைகளுக்கு புல் எடுக்கிறேன். பண்ணையாட்ட வேலை என்ன போமா போமா நீ வேலை இல்லைன்றா வேலைக்கு தான் தொடங்கிட்டேன். நீ என்ன சம்பளம் காரணம் என்னடா நீ பண்ணையாட்ட சம்பளம் பண்ணையா மாதிரி சரிவா சம்பளம் 4 மணிக்கு நம்ம 5 மணிக்கு போனா 4 மணிக்கு கறி ஏறும். அவர் நீ ஒன்றும் தேவையில்லை 6 மணிக்கு வந்து 5 மணிக்கு விட்டுருவாரு. சம்பளம் 3000 பேசணும் முதல். அது பண்ணையார் நல்ல ஆள்றா அவரு சாப்பாடு யோசிச்சிட்டே இல்லை நீ ஒவ்வொரு நாள் சாப்பாடா. நீ சாப்பாட்டை பற்றி நீ யோசிக்காத. கத்தரிக்காய் வண்டி கறியும் கொடுப்பாராம் மரக்கட்டில் இருந்து பரவாயில்ல சாப்பாடா. நீ பசித்த மனுஷனுக்கு உப்பட நான் சாப்பிடுறது வேலையை செய்வோம். நீ சம்பளத்தை கொஞ்சம் ஒழுங்கா ஏமாத்த கூடாது. சம்பளம் பண்ண ஏமாத்த பண்ண நல்லா விசாரிச்சேன். ஐயோ சம்பளத்துக்கு இருந்த பக்கெட்டுக்குள்ள அது பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை. நான் வீடு அடிக்கிறல தான் வீடு இல்லாதான் அந்த இது அடிக்கிறோம். அப்ப இருந்தா பொய்யா இந்தா கொஞ்சம் சரி இப்ப நீ நாளைக்கு வேலைக்கு வெளியே நீ வருவானே. சரி அப்ப நாளைக்கு ரெடி ஆகுது இல்லை சாட போறேன். இந்த கொண்டு காட்டே உங்களை சார் இடத்த இல்ல இல்ல அப்ப நம்ம நாளைக்கு வேலை தான் வரோம். 8 வெளிக்கூடணும். என்ன 8 6 மணிக்கு வெளிக்கிட்டாண்டா 7 மணிக்கு போகலாம். 8 என்ன நம்ம கவர்மெண்ட் ஜாப் செய்யறோம் சம்பளம் தர மாட்டாங்க. பூத்தோட்டு பூத்து நல்லா காய்ச்சி கிட. அதான்டா
ரெடியா இல்லைடா பாரு சரி 7 மணி காக்கோத்தை அரிசி ஆகும் வீட்டை என்னது அரிச்சு போடுவோம். அவன்கிட்ட கிடையாது யாரும் தெரியும் அவன் இந்த நம்ம வீட்டடா இன்றைக்கு வேலை கேட்போமே மணிக்கிட்ட மனுஷன் நம்ம கேட்டுவாங்க. பாக்குறலாம் அரிசி எங்க அரிக்கி புளி எங்க அரிக்கி டேய் கறி புடி எல்லாம் புரியல தெரியுமா முன்னாடி தானே தெரியும் முன்னாடி வந்து தெரியும் போய் கேட்டு தானே பாட்டியை பாக்குறேன் நான் போய் வேலை வேலை அவன் காக்கு பீர் அடிச்சாடா என்ன மனுஷா விடம் தாராண்டு காசு கேட்க விடம் தாண்டி தான் அந்த 1500 கொடுத்துருங்க 1500 புரிசு அங்க நிச்சயம் தெரியாது அடிச்சுட்டேன் விடிய ஜாமம் அடிச்சு தவறு சரி நாளைக்கு நம்ம வேலையை போயிட்டு அண்ணன் சம்பளம் தர மாட்டேன் யாரு பார்ப்போம் சம்பளம் தருவாரு நீ சம்பளம் அடிச்சு வேலைக்கு வராளா நீ 1500 3000 பேச அடி கந்த முருகாயும் சரிடா பரவாயில்ல நான் பாருடா நாளைக்கு வரேன் சரி மச்சான் போவோம் என்ன நேரில் போயிட்டு வேலையை பார்ப்போம். பண்ணையில போயிட்டு வந்து கையை கட்டி கையை கட்டி நிக்க வேண்டாம் இல்லை அண்ணேரம் காணல வாங்க என்ன பாய் தெரியும் தெரியும் நேற்று தான் உங்களை அனுப்பினா வேலைக்கு சொன்ன அம்பியாக்கள் என்னண்டா விளக்கத்தை சொல்கிறேன் வேலைக்கு வச்சு கொம்பனி நாளையிலும் கேட்டுக்கொள்ளுங்க காலமை சாப்பாடு வீட்டு வந்து கொண்டாங்க கொண்டு நாளை சாப்பாடு கொஞ்சம் கஷ்டம் என்ன அந்த சம்பளத்துக்குள்ள உங்களுக்கு வேலை தரப்புறேன் நான் காலமை சாப்பிடாங்க மதிய சாப்பிடா தருவேன் ஒரு கடைக்கார அக்கா இருக்காவும் அவ சம்பளத்தை எடுத்து கொடுக்குற அவங்க 3 பேருக்கு நம்ம கட்டி தருவோம் 4 பேருக்கும் சாப்பாடு அது நீங்கள் பார்த்துக்கணும் கூட விஷயம் இந்த காய்ச்சி நிற்கல 6 மணிக்கு ஒரு நிமிஷம் பிந்தினாலும் கூட சம்பளத்தில் வெட்டுப்படும் பின்ன 6 மணி தான் வேலை முடியும் 6 மணிந்து 6 மணி வரை ஒரு கதையும் கதைக்கப்படா நான் வைக்கிறான் சட்டம் இஞ்சி அண்ணாண்ட கேட்டு தான் வேணும் இந்த மரியாதை இருக்கணும் கையை காட்டி தவளை ஏறும் சம்பளம் நான் சம்பளம் டேட் நான் சொல்லுவேன் ஒன்றோட்டன்னா ஒன்று நான் சம்பளம் கேட்கக்கூடாதீங்க நான் சாரண்டே தான் சம்பளம் என்னடா ஹாஜினிக்கோட வேலையை காட்டுறேன் வாங்க தோட்டத்தை காட்டுறேன் வாங்க கத்தியில் ஆடு மம்மடி ஆடு எடுத்துவா நட நட மம்மடி எடுத்துவா ஆடு சத்தி ஆடு இதான் நம்மட தோட்டம் சொன்னதானே வாழைத்தோட்டம் இதான் தோட்டம் அப்படி அந்த மாதிரி கொண்டு வாழைப்பூ வச்சுட்டு வரல சாரனுக்கு வச்சு வாழைப்பூ வாழைக்குள்ளே அறுத்துட்டு போன சாரனுக்கு வச்சு முதுகு படிக்கும் போனாலும் அப்படி தான் ஒருத்தர் நம்பி சேர்த்து 2 வாழைப்பூ அடிச்சு தான் சாரனுக்கு வச்சு கூட்டிக்கும் கமரா என்னடா இப்போ தெரியும் தானே இப்போ எல்லாம் வாழை வந்து குலை முறிக்கிற வட்டம் தெரியும் தானே இந்த இது பேர் என்ன சருகு சருகா ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் 2 பேர் ஆக்கள் இந்தாக்கிறா உனக்கு நட குப்பை தானே அவ்வளோ குப்பையை குமிச்சு அங்கால வெளியே இருக்கும் என்னடா பேரமாக இருக்கணும் சரியா என்ன நடக்கட்டும் என்ன நடக்கட்டும் நான் 2 தான் பேர் செய்வாங்க இல்லை 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 அப்படி சம்பளம் சொன்னா போகணும் முழங்கல்ல இதுல அள்ளி இதில் குமிக்கணும்னா அவனை சம்பளத்துக்கு எடுக்க மாட்டேனே குமிச்சு போட அள்ளணுமா இந்த வேலையும் அப்படியே கம்ப்ளீட் ஆகணும் நமக்கு பட்டது நல்ல அடிமையில் நாடு கடவுளே இதுக்கு பார்த்து விடு எதாவது வேலை செய்யணும் ஒரு வேலை செய்யணும் நிக்கப்படா நான் வாரேன் 4 பேரும் செய்யுங்க வேலையை சரியா 4 பேரும் செய்யுங்க வேலையை வாரேண்ணா சரி சரியா சம்பளம் தர மாட்டாரா பண்ணையார் நல்லா இருக்குன்னு சொன்னவங்க பண்ணையார் நல்லா ஆளாண்டு ஏன்னா இடுப்பு குணவு எடுப்பலாம் கடைக்கு வா மச்சான் இந்தப்பா இந்த வேலடா சாப்பாடு பண்ணியார வேண்டவர் நம்மள தான் கட்டி தருச்சு தண்ணி இல்லாம இருக்கு இந்த நாட்டுல
இல்லடா என்ன வெயிலேனே வா அவருக்கு என்ன அங்காரம் குறையும் போட்டுது காலையில். அந்நியார் மட்டும்தான் ராஜா வாழ்றாருனே. நம்மள முடிச்சா அடிக்காது இந்த ஒரு இடம்டாப்பா. இதுக்கு தனியா 4 பேர் எங்கடா வேலையிறப்பா? என்னந்தோப்ப பாத்தியா? இருக்கண்டு பாருங்க. முழுவதும் பிச்சுக்காரா அவரு. சரியான காயாச்சு கிடக்கு சின்ன ஒரு கண்டு அடுத்து குறுங்கு இஞ்சாரு தென்னை மரத்தோ தொப்பு. என்ன வெயில்றாது மண்டை வாங்கிப்பா. ஆக்களை வேலை கூட்ட பாப்பம் என்ன காலமே அப்படி சாப்பிடுதான்டா என்ன விளக்க மாட்டேன். என்னடாப்பா அறுத்துறத குறையில காக்கலை காணல. எங்க போய்த்தானு ஆக்கள்? நான் சொன்னமா செய்யலாடி ஆக்களை இருக்கின்ற விளையாட்டு ஒருத்தர் எங்க ஆண்ட. ஓய் என்னடா என்ன இருக்கிற செப்பம் என்னண்டு தலை சுத்துதா? கழுத்து அப்படி இறக்கி தலை எப்படி சுத்துரு? சாப்பிடலையா ஆளு? நான் சொல்லிக்கேன் வேலை வந்தா வேலையை செய்யுங்க சரியோ. இந்த சாப்பாடுக்கு பண்ணாம சொல்ல டேய் நீங்க என்ன லாபம் பார்த்தானடா எனக்கு வேறு முதல். ஆ நீங்க எப்படி செய்ய வேலையை உண்டா நீங்க ஒரு முதலாளிக்கு வேலை டைம்ல வேலை செய்ய நீ எவ்வளோ வேலை செஞ்சாலும் சரி எனக்கு 6 மணி இந்த 6 மணி மட்டும் நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கிற காணக்கூடாண்ணா. நான் சொல்லித்தானே கொம்பனிக்கு வேலை எடுத்து நான் செய்யுங்க செய்யுங்க நடங்க நடங்க. சாப்பாடுக்கு ஒரு நேரம், தண்ணிக்கு ஒரு நேரம், பெத்லாவுக்கு ஒரு நேரம். இனி இருக்கிறதா கடையா? ஆனால் நான் இருக்கிறே காணக்கூடாண்ணா. இருக்கிறே கண்டா இருக்கு அதுக்கப்புறம் விளையாட்டு. ஏய் நீல சிறியாங்க அங்காரஞ்ச வேலை செய். அங்காரஞ்ச வந்து தான் வேலைக்கு அங்கிறது காலையில். சரிடா சரிடா வேலை செய்யறா வேலை செய்யறா. ஏய் நீ என்னடா சரியா தூங்கி தூங்கி பாருங்கடா பாருங்கடா சாப்பாடா. எங்க படுக்குற எங்க படுக்குற? இல்ல இல்ல தண்ணி தண்ணி மோத்தவளு தண்ணி எடுத்து மோத்தவளு தண்ணி எடுத்து மோத்தவளு தண்ணி எடுத்து மோத்தவளு அப்படியே மோத்தவளை போட்டு வேலை செய்யணும். நடிக்கிற வேலை சரியா படம் எடுக்கிற வேலை வயசு போனா வீட்டன் இல்லை. எப்ப பரவாயில்ல பரவாயில்ல ஜெய் 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 நட 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 மேலே ஜெய் மேலே ஜெய். இல்லாம ஹாட்டு இல்லாம இல்லாம தொழிலாளரும் தொழிலாளர் தொழிலாளர் ஜெய் தூங்கி தூங்கியா முது உடச்சி போறோம் தூங்கி தூங்கியா மேலே செய்யறா மேலே ஜெய் கள்ளனுகள். இவங்க அப்படி செஞ்சாங்கன்னா நமக்கு சரி ஆக்கள் ஆக்களை மாத்தாம போல. அவன் ஒருத்தன் பச்சை கள்ளன் வேட்டியும் காட்டி வந்தார் வெள்ளை வேட்டி பச்சை கள்ளன் நெமகண்டன். ஏய் காலையிலேருந்து பாதுகாத்தா நீ மம்படி வந்துட்டு வேலை செஞ்ச மாதிரி இல்லை. வேலை டைமில் வேலை செஞ்சா எனக்கு சந்தோஷமா இருக்கும். செய்யுங்க 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 செய்யுங்க. நான் நிற்பேன் நான் நின்றா தான் நீங்கள் வேலைகளுக்கா செய்வீல்றா எனக்கு தெரியும். நம்ம எல்லாம் அப்போ என்ன வாங்கண்டா அவங்க இடிப்பாங்க. முதலாளி மரம் நம்ம கூட தெரியணும். இவ்வளோ கொடுக்குற சம்பளம் 1000 ரூபா என்னத்துக்கு நீங்கள் குத்திச்சு போட்டு 4 சம்பளம்லாம் கேட்டாங்கன்னா முது உடைப்பேன் நாக்களுக்கு அடிச்சு. அதுக்கப்புறம் விளையாட்டு அடி அடி பாத்தி அடி பாத்தி அடி சரிங்க. நான் உனக்கு தண்ணி எடுத்து வரேன் சரியா? மேலே தண்ணி எடுத்து வரேன். ஓமையா ஓமையா பெத்துல பெத்துல வீட்டா இருந்து பெத்துல இப்படி பச்சை தண்ணி எடுத்தானே போயிருக்கீங்க குடிச்சிட்டு வா. அப்பா நம்மட நிலைமை நினைச்சாப்பா நான் பார்த்தா பண்ணையார் நல்ல சம்பளம் திருவாணி வந்தேன். அப்படிதான் சாப்பாடு அந்த மருந்தோட பராபடம் இருக்காது பாருங்க. அவர் சொல்றது சம்பளம் தர மாட்டாரா? பணம் இருந்த பாப்போம் தப்பண்ணி வாராடா வாராடா
வாஞ்சு வாஞ்சு வா அண்ணே குடிங்க எல்லாம் பேருந்து குடிங்க அண்ணே குடிச்சிட்டு கடாரம் நிற்கணும் மேலே இந்த தண்ணி ஒரு ஆளுக்கு தான் காணும். ஃப்ரிட்ஜு குடி அப்போ என்னப்பா அந்த தண்ணி யாருக்கும் பஞ்சப்படுது அந்த ஒரு இடத்துல. ஐயா ஐயா விலகல தோடங்க தானே தோடங்காயில உண்டு இல்லை நீ அடுத்த நாள் வரக்கூடாது தெரியும் நம்மளோட வேலை அப்படியே என்னடா நம்ம ஒரு கிலோ தாக்கி குடிக்க ஏன்னா கிடைக்கும் நான் வர மாட்டேன் நாளையிலேருந்து. வெயில் வேற வேலைக்கு சரியா அடுத்த கிழமை சம்பளம் தரு அடி இந்த சம்பளத்தை வாங்கிட்டு போகண்டா இல்லை அடுத்த கிழமை சம்பளத்துக்கு நம்மளோட பண்ணை அடுத்த வீட்டுக்கு வந்துடும்டா சரியா பண்ணிட்டு வாங்க என்னண்டா எங்களுக்கு ஒரு 1500 காசு வேணும். என்னதுக்கு அரிசி இல்லண்டி என்ன கொண்டாடி அரிசி இல்லாடியே பார்த்து அண்ணன் வண்டி என்ன இது நம்ம நிலைமை தானே வேலைக்கு வந்தேன் ஹாலையில் நம்பித்து அதுக்கு எங்களுக்கு முதலாந்தியாண்டா சம்பளம் தரணும். சம்பளம் தரலாம் சரி சம்பளம் தான் தருவேன் உங்களுக்கு நீங்க வேலையை பாருங்க நீங்க நான் சந்தோஷமா தான் நீங்க சந்தோஷமா இருப்பீர் என்ன மனிதா காசு கொடுக்க கொடுத்தியா வேலையை போனோம் மூண்டி கேட்டு சாப்பாடு தானே மாட்டா. இங்க பாரு நான் உன்னை சொல்ற கேளு ஒரு இடத்து நம்மளை தவிர எங்கேயா இருக்கு உனக்கு வேலை தர அவரு கூட அப்ப நீ நட உனக்கு வேலை கூட காய்க்கா நீ பார்த்து பார்த்தா மாதிரி உனக்கு வந்த நாட்டுல இருந்து ஆனால் சும்மா இருந்தா நம்மளை மேய்ச்சி போட்டு போயிருங்க. எங்க பாய் காட்டினா தான் பெருந்து வரல. பாய் காட்டுறா என்னடா கேட்கப்பட ஆறு இவனாரு என்னடா பண்ண அப்படி கையப்படா இவனாருவன் என்னடா கேட்கப்படாங்க பண்ணேறடா பண்ணேற மரியாதை கேட்கணும். இந்த சம்பளம் கேட்கறாத அந்த கதையில நம்ம கேட்கக்கூடாது வந்தா வாயை பத்தி வேலை செஞ்சுட்டு போகணும் சரியா வெத்தில் இருக்கிற பீடி வைக்கிற பீடி வெத்தில் ஒன்று வேண்ட பண்ணை கூட சுப்பம் எங்களா ஒரு குச்சியம் காணக்கூடாண்ணா ரெண்டு 6 மணி இந்த 6 மணி வேலை செஞ்சு விடாது என்னென்ன ஆகணும் வீட்டை போய் பீடியை கூடி சாரியத்தை கூடி வெத்தில் சாப்பிடும் உங்கள்கிட்ட ஒன்றும் செய்யலாம் சுனங்கனாங்கட மகன் வருவாரு மகன்கிட்ட சொல்லு அவன்கிட்ட இங்கே 6 மணி வாங்க ஏன்னா காயா வேலை செய் 1 week later. ஏய் வேலை முடிஞ்சிடா டேய் பண்ணிட்ட போய் சம்பளத்தை பண்ணிருப்பேன்டா இந்த ஒரு கிழமை வீட்டு நாலு சம்பளம் தரண்டாரு 4 சம்பளம் தரல ஒரு கிழமை வேலையும் சேர்த்து ஒரு நாள் சம்பளம் தரல இனி நம்ம வேலையை எப்படா டேய் பணம் சம்பளம் பண்ண போவோம் என்னதை போயிட்டு ஒரு கால் குப்பி அரை குப்பி அடிச்சாதான்டா சரியா இருக்கு நீ வேலையை அவ்வளோ நீட்டாக அவ்வளோ விஷயம் இந்த சம்பளத்தை ஓடி எடுத்து நம்ம வரப்படா நீ தெரியும் ஐயா ஐயா வாங்க வாங்க என்ன வணக்கம் வேலை முடிஞ்ச டைம் ஆகிட்டானே வேலை முடிஞ்ச வீட்டை வரானே வேலை தெரிஞ்சு வரேன் சம்பளம் தரலையே சம்பளமா எத்தனை வேலை செஞ்சு முதலாண்டு அந்த பொடி ஆமையா எத்தனை நாள் தங்க பொடி ஆமையா அழகப்பன் கந்தப்பன் அழகப்பன் என்னையா நிக்கிற இல்லை சாப்பிடல சாப்பாடு சாப்பிடா உங்களுக்கு தார சம்பளம் தான் இதஞ்சு வாங்கணும்டா நீங்க ஏன்டா இப்படி வரையுது இங்கே சம்பளம் தர இல்லையா இந்த சம்பளம் தான் உங்களுக்கு தெரியும் தானே நாட்டில் எவ்வளோ சம்பளம் போகண்டு என்ன மட்டும் கூப்பிடுங்க சரி விடு வேற கூப்பிடுறேன் இப்போ சம்பளம் என்ன போகுது ஊருக்குள்ளே 3000 போகுது சரி நான் வெளி வேலைனே நம்மட வேலை செய்ய தானே என்ன வேண்டி 5000 நம்மட வேலை வந்து உங்களுக்கு ஒரு 1500 சம்பளம் ஒரு கிழமைக்கு ஐயா ஒரு நாள் சம்பளம் 1500 ரூபா விலங்கல்ல வரமாட்டோம் வெளியில வந்து 3000 மணிக்கு வாரம் ஐயா 6 மணிக்கு வந்து இரவு 6 மணி தான் ஐயா அப்படித்தான் ஐயா பரவாயில்ல நீ எத்தனை மணி தான் வேலை செஞ்சாதான் சம்பளம் 1500 ரூபா தான் சம்பளம் இல்லையா ஹட்டாயா அது போட்டு தாங்க இல்ல அதுவும் பச்சை தண்ணியை குடிக்க திரட்டு வாங்கிட்டு சாப்பாடும் சாப்பிடலையா அப்ப நீங்க வெளியில வேலை இருந்தா பார்த்து செய்யறானே இருந்து இங்க வந்து நான் செய்ய போறேன் நீங்க செய்யுங்க செய்யாப்பாங்க அது உங்களோட பிரச்சனை 1500 தான் சம்பளம் என்ன ஏழையில வகுத்துல அடிச்சு என்ன ஐயா ஏய் இதே அதை எத்தனை பேர் ஹாக்கி அடிச்சாது அடிச்சுட்டு போவோம் சும்மா எத்தனை காலத்துல ஏழைன்னு ஹேக்க போறேன் நான் நல்லா கிண்டாய் காரணம் மாறுறா நான் தான்டா உங்களெல்லாம் வச்சு மேய்க்கிறேன்டா காரணம் நான் வரேன் நம்ம முதலாளி நீங்கள் முதலாளியாக இருக்கீங்க ஐயா நாங்கள் தொழிலாளி நாங்கள் நீங்க தொழிலாளிடா நீங்க தொழிலாளி அடிமைகள் எனக்கு வாய்த்த அடிமைகள் என்ன எப்படி பேசுகிறேன் உங்களை நான் நல்ல எத்தனை கேள்விப்பட்டேன் நான் நல்லதாக தான் கேள்வி டேய் சம்பளம் என்னடா உங்களுக்கு 1500 சம்பளம்டா உங்களுக்கு 4 சம்பளம் 3500 3500 உப்பு பாக்கெட் 350 ரூபா போகுது ஐயா பக்கெட்ல அடி உப்பு படா சாப்பிட சொன்னா உப்பு போட சொன்னேன் கறிகுழி வாங்கி காண ஐயா 1500 ஒரு நாளைக்கு எப்படி பரவாயில்ல வா 1500 வேணும் போ என்னடா நம்ம வாழ்க்கை எப்படியே போயிடும் மேடம் கணக்கு பிள்ளைகிட்ட சொல்றேன் சரியா 1500 இடத்துல வேலை 7 நாள் அந்த கேள் வேணா 10,000 10,500 ஆகிய ஒரு ஆளுக்கு என்னது கடையிலேயே
15,000 கடன் வச்சிருக்கேன். வெளியில 11,000 கூடி தாங்கண்ணே ஐயா. 1000 ரூபா கூட்டுறா நீ அதுக்கு ஏதாவது வேலை சொல்லணும். இப்போதே வந்த முதல் கிழமை 1000 ரூபா கூட்டுறாங்க. 1000 ரூபா கூட்டுறது 5 ரூபா குறைக்கணும். வெளியில 3000 போகுது ஐயா சம்பளம். வெளியில வந்து நீ படிச்சாள் இல்லை சரியா, நீ செஞ்ச வேலை வந்து வாழைச்சேரி ஓடணும் வேலை சரியா. சரி கொஞ்சம் விடு ஐயா நீங்கள் தான் நான் இந்தியில் வேலைக்கு வேணும். விளங்கலே நான் வேலைக்கு வரேன். தொடர்ந்து வேலைக்கு வரணுமா சரியா. நான் சம்பளம் என்ன ஆச்சாரு எல்லாருக்கும் அதே மாதிரி தான் நேர்மைனா நீதியா. நான் 1500 அப்படி சம்பளம் போடுறேன் 4 ஆகணும். எனக்கு 1500 ஆகணும். எனக்கு என்னதுக்கு குடி வைக்கலாம். ஒன்னாயிரம் குடிக்க சொன்னேன். 1500 குடிக்கத்தான். சரி கணக்குல சம்பளத்தை கொடுத்து அனுப்பிடுறாங்க. நடங்க என்னடா மச்சான் சம்பளம் கூட எல்லாம் சம்பளம் 1500 தான். நம்மளை இப்போ இருந்து ஏமாத்தி கொண்டு இருக்காங்க. தொழிலாளியாகவே இருக்கோம். தொழிலாளிக்குரிய சம்பளம் ஒழுங்கா கிடைக்குது. நம்மளோட காடு எவ்வளவுதான் நம்ம கஷ்டப்பட்டு உடம்ப வருத்தி விளைஞ்சாலும் தொழிலாளியை மதிக்கிறதுக்கு ஒத்தருமே இல்லடா. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் இனிய தொழிலாளர் தின நல்ல வாழ்த்துக்கள். எல்லாரும் சொல்லுங்க, ரதிமா இல்லைங்க. தொழிலாளி தின நல்வாழ்த்துக்கள். தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். அனைத்து தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். உண்மையிலே நம்மளாம் இந்த நிலைமைக்கு இருக்கோம்னு சொன்னால் ஏதோ ஒரு தொழிலாளி உழைச்சி கொண்டு இருக்கிறால நம்ம இந்த நிலைமைக்கு இருக்கோமே ரதியம்மா. உண்மையிலே நமக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ விஷ்ணேஷன் செஞ்சு இன்றைக்கு நாடு வளருன்னு சொன்னால் அதுக்கு காரணம் தொழிலாளி. ஒவ்வொரு தொழிலாளியும் வேர்வை சிந்தி உழைச்சா தான் நம்ம நல்லா இருக்கலாம். உண்மையிலேயே நம்ம போட்டிக்கு உடுப்பாகட்டும் செருப்பாகட்டும் எல்லாம் எல்லாமே என்னண்டா எல்லா பேரும் தொழில் செஞ்சாதான் ஐயா. ஏதாவது ஒன்று வாழைப்பழத்துக்கு வாழைப்பழம் சாப்பிடலாம், கோழி வளர்த்தா முட்டைக்கு முட்டையை சாப்பிடலாம், பயத்தை இழது நாட்டுனா கவுப்பியலை வச்சு சாப்பிடலாம். எல்லாம் வளம் இருந்தா தான் எந்த தொழில் தான் அது. தென்னை மரம் செஞ்சாலும் நம்ம மற்ற விட்ட போய் 100 ரூபா காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. நம்ம வச்சோம்னா அந்த காசு நமக்கு மிச்சம் தான். அதான் மக்களே, உண்மையிலே இந்த காணொலி பார்த்துருப்பீங்க என்ன விளக்கம்னு சொல்லி. அதாவது இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு இதான் நடக்குது. நிறைய தொழிலாளிமார வாழ்க்கையில் தான் நடக்குது. இந்த முதலாளிமாரை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் இல்லை, ஒரு சில முதலாளிகள் அதாவது தொழிலாளியை வச்சு வாழ்கிறாங்க. அவங்களுக்குரிய சம்பளம் கொடுக்கறல, அவங்களுக்கு லீவு கொடுக்கறல, மற்றது என்னென்னு சொல்கிற காய்ச்சல் வருத்தம் எது வந்தாலும் 24 மணி வேலை தான். அதான் நிறைய தொழிலாளி நடக்குது. உண்மையிலேயே தொழிலாளி பாவம் என்னடா சனு. ஒவ்வொரு தொழிலாளி நல்லா இருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து அவங்க தான். ஒவ்வொரு முதலாளியும் நல்லா இருக்காங்கண்டா அதுக்கு காரணம் ஒரு தொழிலாளி. உண்மையிலே இந்த முதலாளி அவங்க கஷ்டப்படுத்துறாங்க தொழிலாளிகளை. முதலாளிகள் ஒரு நாள் கூட முதலாளிகள் முதல் தொழிலாளி இருந்திப்பாங்க. இப்பதான் நீங்க முதலாளி. அதே மாதிரி இப்ப தொழிலாளி இருக்கிறவங்க இன்னொரு காலத்துல அவங்க முதலாளி இருக்க சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. என்பது ஒரு வட்டம். இப்ப இருக்கிறது நாளைக்கு மாறலாம். நாளைக்கு நல்லா இருக்கிறது நாளைக்கு டவுன் ஆகலாம். முடிஞ்ச வரைக்கும் தொழிலாளிகளை சந்தோஷமா வச்சு மதிக்க பாருங்க. ஒவ்வொரு தொழிலாளியை மதிக்க பாருங்க. இன்றைக்கு நீங்க தொழிலாளி எல்லாம் லீவ் எடுத்துப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு இனிய மே தின வாழ்த்துக்கள். ஏனதியம்மா மறக்காம நீங்க எங்களும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் தொழிலாளி தான். ஏனதியம்மா நாங்கள் தொழிலாளி விவசாயி. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ரதியம்மா அப்படிக்கா வேண்டி ஒரு விவசாயி. உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர் என்ன? கந்தப்பர் அழகப்பன். ஓகே, எங்களுக்கு ரதியம்மாட பேர் கந்தப்பன். ரதியம்மா அப்படின்னு நான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மற்றது வீடியோ பார்த்துட்டு எல்லாம் தொழிலாளி வாழ்த்து சொல்லுங்க. எனக்கு இந்த சந்தோஷமா இருக்கா? தொழிலாளி தினம் தான் எப்படிக்காங்க பவிஷ்மா தாங்க சரியான ஆனழகன் அப்படி. உண்மையிலேயே நாங்கள் இன்றைக்கி விழிப்புணர்வு ஒரு காணொலியாக இல்லாமல் இன்றைக்கி தொழிலாளர் தினம் அதாவது நாங்கள் ஒரு கண்டனை கிரியேட் பண்ணி இப்படி செஞ்சாண்டனே. நான் உண்மையிலேயே நாடகம் தானே. ஆனால் அப்படி சம்பவங்கள் நடந்தாலும் நாங்கள் யாரையும் குற்றம் சாட்டி கதைக்கல அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ளப்புறம் ஓகே. ஏதோ ஒரு வகையில் இந்த காணொலி பிடிச்சிருக்கணும் நம்புறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலியில் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். மற்றொரு வீடியோவில் விடைய சொல்கிறோம். பா.